நான் சொன்னேன், நான் பன்னீர் விபூதி வாங்கி கொரியர் பண்ணுறதெல்லாம் பெருசு இல்லை. ஆனால் அதுக்கு பேர் அருள் கிடையாது. நீங்கள் தவம் இருக்கணும். தவம் இருந்தால் முருகனுடைய அருள் பன்னீர் இலை விபூதியாக உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு நான் சொன்னது 2 விஷயந்தான். சண்முக கவசம் படிங்க, வேல்மாறல் படிங்க. முருகன் உங்களுக்கு அருள் கொடுக்கணும்னு நினச்சா நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பார். அந்த பொண்ணு தொடர்ந்து படிச்சிருக்கு. அப்பவும் வயிற்று வலி இருக்கத்தான் செஞ்சது. நம்பவே முடியாத விஷயம் என்னென்னா, திடீர்னு அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்து இந்த பொண்ணுக்கு பன்னீர் விபூதி கொடுக்குறாங்க. ஏன் இத்தனை நாள் கொடுக்கல? அன்னைக்கு அது கொடுத்தது கூட பிரச்சனை இல்லை. சாப்பிட்ட மறாத நாள் வயிற்று வலி குறைஞ்சிருச்சு. இது எப்படி நடந்தது அப்படின்னா, அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நடக்குது. அந்த விபூதி சகல வியாதிகளுக்கும் மருந்து, எல்லா நோய்களுக்கும் மருந்து. ஆனால் நம்மளுக்கு அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம், முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னு இருந்தால் தவம் பண்ணி தான், காத்திருந்து தான் அந்த விபூதியை வாங்கணும். இன்றைக்கெல்லாம் கொரியர் பண்ணி விடுங்கிறாங்க. விட்டால் அமேசான்லேயே போட்டுருவாங்க போல் இருக்கு. அப்படியெல்லாம்